தேவயானியினுடைய கணவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்று சந்தேகப்படும் அளவுக்கு அவருடைய சமீபத்திய பேட்டிகள் இருக்கு. தொடர்ச்சியா அப்படி குடுக்குறாரு. தேவயானி அவங்களுக்கு பாவம் இது பாதிப்பு ஏற்படுத்தாதா என்னன்னு தெரியல. எல்லார பத்தியும் ஏதாவது ஒண்ணு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் போயிட்டு இருக்காரு. பொதுவா அந்த சினிமால ஒருவரை பற்றி இப்ப இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. முதல்லாம் ஒரு செயற்கையாவாகவாது ஒரு தான் ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ள 1008 பாலிடிக்ஸ், ஈகோ, பழிவாங்கப்பட்டிருந்தால் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. கிரேட் ஆக்டர், ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த யூடியூப் யுகத்தில் பார்த்தீங்கன்னா புரணி பேசுறது, அவதூறு பேசுறது, அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வருது. அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்ணாமுன்னான்னு அவர் பெரியவரா, அவர் அப்படிதான், அட நீங்கள் வேற, அவர் என்னென்ன பண்ணார் நாங்கள் சொல்லவா அப்படின்னு இயக்குநர்களை பற்றி நடிகர்கள், நடிகர்களை பற்றி தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர்களை பற்றி இயக்குநர்கள்னு ஒரு 30 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி இப்போ பேசுகிறாங்க. அது சில சமயங்களில் உண்மையாக இருக்கும்போது அந்த ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம்.